போவீங்கன்னு கேட்டிருந்தேன். சரி காணும், ரிலீவ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க. மல்லிகைப்பூவாக கொடுங்கக்கா. வாசனை இல்லாத பூவை விட எனக்கு வாசனையாக இருக்கிற மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூவை தான் பிடிக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோமா, அப்போ அந்த வீட்டில் வந்து ரோஸ் கொடுத்தாங்க. ரோஸ்னால் அவங்க சும்மா ரோஸை மட்டும் கையில் கொடுத்துட்டாங்க. நான் ஹேர் பின் எதுவும் வச்சுட்டு போகல. என்ன பண்ணுவேன், கையிலே வச்சுருந்தேன். ரொம்ப நேரமாக வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. மொட்டையாக வச்சுக்கோங்கன்னு சொன்னால் எங்கே வச்சுக்கேன், காதில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம். அவங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல. என்னம்மா இப்படி பண்ணியிருக்க, காதில் வச்சுருக்க அப்படின்னாங்க. அங்கே பாருங்கள், அவங்க வச்சுருக்கிறதுமே காதில் வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது. நானும் காதிலே வச்சுட்டு போகிறேன், என்கிட்ட ஹேர் பின் இல்லைக்கா அப்படின்னேன். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு அவங்க தலையில் இருக்கிற 2 ஹேர் பின்னில் ஒன்று வந்து உருவி கொடுத்தாங்க எனக்கு. சும்மா ஒருத்தங்க ரோஸ் கொடுத்தாங்க. கல்யாண வீட்டில் கொடுப்பாங்க தான் பூ. நான் வந்து அந்த ஞாபகமே இல்லாமல் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டேன். ஹேர் பின் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. பூ கொடுத்தவங்கக்கிட்ட எனக்கு ஹேர் பின் கொடுங்கன்னு எப்படி கேட்க, சரி வேண்டான்னு சொல்ல வேண்டாமேன்னு வாங்கி கையில் வச்சுருந்தேன். அவங்க என்னடானா வச்சுக்கோமான்னு உடனே எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் காதில் வச்சுக்கிட்டேன். அது அவங்களுக்கே சிரிப்பாக வந்துட்டு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஒரு மாதிரி மனசு நெருடலாக இருந்துச்சு, நீ காதில் பூச்சி வச்சுருந்ததை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டுமோ, அந்த கவலையே மறந்துட்டேன் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, அதுக்காவது நான் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அதை மாதிரி எங்கே வெளியில் கிளம்பி போனாலும் நம்மளோட பர்ஸில் ஒரு 2 ஹேர் பின் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்கம் ஃபஸ்ட்டு அவார்டு துறையூரில் வாங்கினேன், 2வது அவார்டு அவினாசியில் வாங்கினேன், 3வது அவார்டு சென்னையில் வாங்கினேன், இப்போ 4வது அவார்டு பாசப்பறவைகள்னு திருச்சியில் வாங்குகிறேன். அதான்க்கா நீங்கள் யூடியூப் சேனலுக்காக வாங்குறீங்களான்னு கேட்குறேன். 5வது அவார்டு வந்து நெய்வேலியில் வாங்க போகிறேன், 5ஆம். வாழ்த்துக்கள் அக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் யூடியூப்காக வாங்குனீங்களா இல்லை வேறு நீங்கள் ஏதாட்டும் சோசியல் ஒர்க்குக்காக வாங்குறீங்களான்னு கேட்டேன். வாழ்த்துக்கள் அக்கா, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 4வது அவார்டு இப்போ வாங்க போகிறீங்க. இதுவே கூடிய சீக்கிரம் நீங்கள் 400வது அவார்டு வரைக்கும் ரீச் பண்ணுவீங்க சீக்கிரமா, சரியா? உங்கள் கடையில் வளையல் ஆர்டர் போட்டோன்னா கொரியர் அனுப்புவீங்களா? உங்கள் லைவை பார்த்துட்டு நான் இருக்கேன். என்னோட மெசேஜ் உங்களுக்கு லேட்டாக வருது. நான் நிறைய மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆமாம் அக்கா, அது ஏன்னு தெரில. அன்றைக்கி தான் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் தம்பி சேஞ்ச் பண்ணி கொடுத்தான். ஆனாலும் திரும்பவும் அப்படி லேட்டாக தான் வருது. ஏன்னே தெரியலை. 5 செகண்டில் எனக்கு மெசேஜ் வர்ற மாதிரி தான் அதில் செட்டிங்ஸ் வச்சுருக்குது. ஆனால் லேட்டாக வருது. ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியலை. ஃபேன்சி வளையல் ஏதாட்டும் ஆர்டர் போட்டால் நீங்கள் கொரியரில் அனுப்பி விடுவீங்களாக்கா? தியாகராஜ், ஆயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்கள் ஆயா வணக்கம்னு இருக்கீங்க, நான் ஐயா வணக்கம் சொல்கிறேன், சரியா? வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. பகலில் லைவ் போட்டால் மட்டும்தான் வரீங்க. நான் மேக்ஸிமம் நைட்டு தான் 9 to 10 லைவ் போடுவேன். ஏன்னா பகல் டைமில் எனக்கு டைம் கிடைக்காது. இதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் லைவ் போட்டேன் நான்.